ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் அண்ட் க்ரீன் ரெசிபீஸ். இப்போ 1 kgக்கு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா உதிரியாக அதோட இந்த சிக்கன் பிரியாணிக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட்டோட வெங்காயம் தக்காளி பழம்லாம் போடணுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 1/2 கிலோ வெங்காயம், அப்புறம் 400 கிராம் தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன். அது கூடவே பச்சை மிளகாய் 8லேருந்து 10 எடுத்திருக்கேன். நான் இது கீறாமல் போட்டிருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதை கீறி போட்டுக்கலாம். அடுத்து கிராம்பு 2 கிராம், ஏலக்காய் 2 கிராம், பட்டை 2 கிராம், அது கூடவே ஒரு அன்னாச்சி பூவும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படின்னா 100 கிராம் இஞ்சினா 50 கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இதோட அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. 1 கிலோ பாஸ்மதி அரிசி நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேன். அடுத்து 1 கை அளவுக்கு மல்லி இலை, 1 கை அளவுக்கு புதினா இலை, இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தயிர் 300 ml எடுத்திருக்கேன். இது புளிப்பில்லாத தயிர்னால 300 ml எடுத்திருக்கேன். உங்களுக்கு தயிர் புளிப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் 200 ml எடுத்தாலே போதும். அப்புறம் எண்ணெய் 200 ml. அடுத்து காஷ்மீர் சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதில் பாதி நல்ல காரம் உள்ள சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து 8 பாதாமும் முந்திரியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். நான் சின்ன சைஸ் எடுத்தனால 8 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் எடுத்திங்கன்னா 4 எடுத்தாலே போதும். இது பிரியாணியோட டேஸ்ட்டை நல்லாவே கூட்டி தரும். அதனால் கண்டிப்பாக இதை சேர்த்து பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். வெங்காயம் நல்லா முருவலாக வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று சேராமல் இருக்க வரைக்கும் நல்லா வதக்கணும். அடுத்து எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாவும் மல்லி இலை புதினா இலை பாதி சேர்க்குறேன். பாதி சிக்கன் போடும் போது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு எடுத்து வச்சுருந்த சில்லி பவுடரையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு சில்லி பவுடர் வதக்கினா போதும். எண்ணெயில் நல்லா வதக்குறனால பிரியாணியோட கலரே மாறும். ஏன்னா நான் இப்போ ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்குறதில்ல. அப்புறம் தக்காளி பழமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழம் பாதி வதங்கினாலே போதும். பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ சைடில் நான் அரிசியை கொதிக்க வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி அது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கிட்டேன். குடிச்சு பார்க்கும் போது உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோமோன்னு தோணணும். அப்போ தான் வடிக்கும் போது அரிசியில் கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி பழம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிட்டேன். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினேன். அதில் பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் நமக்கு தேவையான உப்பு, அப்புறம் எடுத்து வச்சிருந்த தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போதைக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பின்னாடி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். மசாலா கொஞ்சம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அது கூட ஒரு 600 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து அது கூடவே நம்ம ஊற வச்சுருந்த பாதாமியும் முந்திரியும் நல்லா அரைச்சி அது ஒரு 1/2 டம்ளர் கிட்ட சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம மொத்தத்தில் 650 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 680 ml 700 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சேர்க்காதீங்க, இல்லைன்னா அரிசி குழஞ்சிரும். அதுக்கப்புறம் மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறம், அதாவது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நான் சிக்கன் போடுறேன். சிக்கனுமே நல்லா கழுவி ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா அதில் கொஞ்சம் கூட தண்ணி நிற்கக்கூடாது. அப்புறம் சிக்கன் கூட மிச்சம் வச்சுருந்த மல்லி இலை புதினாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் வைக்கிறேன். இந்த மாதிரி சைடில் நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சேன். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு நல்லா கச்சி இருக்கணும். அடுத்து உங்களுக்கு காரம் தேவைப்பட்டாலும் இது கூடயே சில்லி பவுடர் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ பக்கத்தில் அரிசியை கொதிக்க வைக்கிறதுக்காக தண்ணியும் கொதிச்சிச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கிட்டேன். அரிசி போட்டு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் அலாரம் வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் டைமை செக் பண்ணிக்கோங்க. 3 நிமிஷமே போதும். இப்போது அரிசியும் நல்லா மேலே வரைக்கும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வடிச்சிட்டு பக்கத்தில் கொதிச்சிட்டு இருந்த மசாலா கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன்.
ரொம்ப மிக்ஸ் பண்ணலை, லேசாக மேலே இருந்து தான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டேன். அரிசியெல்லாம் கொஞ்சம் நல்லா உள்ளே போனால் போதும். இப்போ அரிசியும் தண்ணியும் நல்லா ஈவனாக வந்ததுக்கப்புறம் தம் போட்டுடலாம். அரிசி போடுறதுக்கு முன்னாடியே நான் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சா கண்டிப்பாக பிடிச்சிடும். இப்போ நான் அதுக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சு மூடிட்டு வடித்து வச்சுருந்த தண்ணியையும் அதுக்கு மேலே சேர்த்துட்டு இப்போ தான் நான் ஹை ஃப்ளேமில் வைக்கிறேன். ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சா போதும். சில நேரம் 2 நிமிஷத்துலேயே எனக்கு இந்த மாதிரி ஆவி வந்துடும் சைடில் இருந்து. உங்களுக்கும் இந்த மாதிரி சைட்லேருந்து ஆவி வந்துருச்சுன்னா நீங்கள் உடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு அலாரம் வச்சுக்கலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஓப்பன் பண்ண வேணாம், ஒரு 5 நிமிஷம் கழிச்சியே ஓப்பன் பண்ணலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அரிசியும் நல்லா வெந்து அதே மாதிரி கலரும் நல்லாவே வந்திருக்கு. அடியிலிருந்து எடுக்காமல் மேலேருந்து மட்டும் இந்த மாதிரி லேசாக எடுத்து திருப்பி விட்டுடலாம். அடியிலிருந்து எடுத்து கிண்டி விட்டால் சிக்கன் எல்லாம் உடஞ்சிரும். அரிசியும் நல்லா உதிரியாகவே வந்திருக்கு. நீங்களும் அந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டோடையே ட்ரை பண்ணுங்கள். பிரியாணி ரொம்பவே நல்லா வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.